நமச்சிவாயம். ஜெய் வராகி. குரு அதிச்சார பெயர்ச்சி. அன்பு பக்தர்களே, குருவுடைய அதிச்சாரம் இப்போது 2 விஷயந்தான். ஒன்று, குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியே ஆயிடுறார். கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதுனத்துக்கு வரவே இல்லை, கடகத்திலேயே தங்கிடுறாரு. திரும்பவும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அங்கேயே பயிற்சி ஆகிறார். அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு பயிற்சியாகவே கூட நம்ம கண்டினியூவாக நம்ம இதை பார்த்துடலாம். இன்னொன்று, திருக்கணித பிரகாரம் அக்டோபர் 18ஆம் தேதி அவர் பயிற்சி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க. அது அதிச்சாரம் போனார்னாக்கா ஒரு 50 days அங்கே இருந்துட்டு திரும்பவும் ஆஃப்டர் டிசம்பர் இங்கே உள்ளே வந்துடுறார், மிதுனத்துக்கு வந்துடுறார். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம், குருவுடைய இடமாற்றம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய இடமாற்றம், நம்ம அதிச்சாரம்னே இதை எடுத்துக்க வேணாம், குரு பயிற்சினும் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு பிளானட் ஒரு மூவ் ஆகுது, ஒரு பிளானட்டு ஒரு மூவ் ஆகுது, கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது அந்த அசைவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும், நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் போகுது. அந்த சேஞ்சஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா? இது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இதில் 12 ராசி அன்பர்களுக்கும், ஸோ யாருக்கெல்லாம் இப்போ மிதுனத்துலேருந்து வெளியில் வராரு, கடகத்துக்கு உள்ளே போகிறாரு, இப்போ ராசியாகவும் இருக்கலாம், லக்னமாகவும் இருக்கலாம். இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்க்கணும்? கடக ராசி, கடக லக்னம், நீங்கள் லக்னக்காரங்களும் நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகும். பொதுவாக குருவுடைய இடமாற்றம் சாதாரணமாக ஒரு செவ்வாயோ சுக்கிரனோ அல்லது புதனோ அவங்க சேஞ்சஸ் ஆனாலே கூட நிறைய லைஃப்பில் மாற்றம் வந்துடுது. சூரிய புத்தி நடக்குது சார், புதன் புத்தி நடக்குது சார், நிறைய இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்கெல்லாம் பாடாப்படுத்தி எடுக்குது அவங்கள. நிறைய அன்பர்கள், நிறைய கிளைண்ட்ஸு, நிறைய பக்தர்கள் இந்த கேது திசையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. புதன் தசை முந்தனத்தில் கூட அந்த சந்திர திசையில் ஒருத்தர் பேப்பர் போட்டுக்கிட்டு எழுது நோக்கம் பயந்து நோக்கம்ன்றிருக்கிறார் ரூமில். நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையா சார், வெளியில் போகலாமா போகக்கூடாது. அப்போ இந்த இடமாற்றம் குருன்னு வந்துடுது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குதுன்னு அர்த்தம். சார் குரு அப்படின்னு சொல்லிட்டா முன்னேற்றம், குரு ஈக்குவல் டு முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட். கெட்டாலும் மேன்மக்களே, அவர் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் உயர்ந்த மக்களே, நீங்கள் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சொல்கிறது, அவனும் மனசளவில் ஒரு உயர்ந்தவன் தான். அப்போ ஏழ்மை நிலையில் இருந்து ஹையர் லெவலில், மல்டி லெவலில் இருக்கக்கூடிய மானிடர்கள் வரை யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன், பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுப்பேன். அடுத்து முன்னாடி ஒரு பாஸ்ட் ஒரு 6 months, ஒரு 6 மாதமாக யாராக இருந்தாலும் நேரம் சரியில்லை சார். இப்போ கவர்மெண்ட்டேவும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கேவும் நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுதா இல்லையா? நாம் ஏதோ சும்மா பதில் சொல்கிற ஆள் கிடையாது, நாம் எதையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஆள், உண்மையை மறைக்காமல் ஓசையாக பேசக்கூடிய ஆள். அப்போ ரொம்ப தைரியமாக எப்படி சொல்கிறோம், நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணலாம், இது இப்படித்தான் சார் இருக்கும். இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா, நீங்கள் சார் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும். அப்போ அரசாங்கமே ஆனாலும் புரியுதுங்களா, எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும், எங்கள் வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த பிளானட்ஸோடைய சுச்சுவேஷன்ஸ், அது அந்த அமைப்புகள் சரியில்லாமல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் மாறக்கூடிய இந்த குரு, இடமாற்றம் அடையக்கூடிய இந்த குருவால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாறாது? நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மெயினாக பதவிகள், ஜாபு, பதவிகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது, பதவி மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒரு சிலருக்கு இருக்கிற பதவி திடீர்னு மாறிடலாம், அவங்க எனக்கு திரும்பவும் பதவி கிடைக்குமான்னு கேட்கலாம்.
எதிர்பார்க்காம சும்மா உக்காண்டவனுக்கு திடீர்னு பதவி கிடைக்கலாம், அவன் ஆச்சரியப்படலாம். இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சார் எனக்கு இந்த வாட்டி எனக்கு கிடச்சிருமா, எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா, எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா, அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு ஈகராக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த குருவால் நல்ல பலன் ஏற்பட போகுது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு வளர்ச்சி, ஒரு ப்ரமோஷன், ஒரு ஃபினான்ஸ் பொசிஷன், டிரான்சாக்ஷனில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றது, இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இது எல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம், பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நல்ல யோகமான கால நேரம். தனுசு ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு குரு 8க்கு போகிறது சிறப்பு. இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, தனுசு ராசிக்கு 8ல் போய் குரு மறைஞ்சிடறாருப்பா, அதனால் ஏன்னா ஏற்கனவே தனுசு ராசி கஷ்டம்தான் படுறாங்க. நான் ஒரு ராசிக்கும் சொல்லிக்கிட்டே வரேன், தனித்தனியாக சொல்லிட்டு வரேன். இப்போ இந்த தனுசு ராசிக்கு சொல்லும்போது ஏற்கனவே தனுசு ராசி என்பர்கள் நல்ல பதவிகளில் இருந்தாலும் பேர் புகழோடு இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் அல்லதுனா ஒரு காரிய தடைகள், அவங்க ஒரு நல்லது நினைப்பாங்க, இதை நாம் சாதிக்கணும், இதை நம்ம நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்களால அது செய்ய முடியாது. அவங்க மனசு துடிக்கும், நாம் இதை எப்படியாவது செஞ்சிடலாம், பாசிட்டிவாக அது நினைப்பாங்க. பட் டைம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக கிட்ட இருந்து வேலை செய்யாது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கால நேரங்கள் தான் காரணம், சனி பகவான் தான் காரணம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், சனி கேந்திரம் ஏறக்கூடாது. ஏன் 4ஆம் இடத்துல இருந்தார்னா சனி 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசிக்கு நான் தனுசு ராசியை நான் கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்கிறேன். உண்மையாக இல்லையா? எத்தனை குடும்பங்கள்லாம் உதாரணமாக சொல்லலாம். ஏதோ ஆந்திராவில் சொல்ல முடியும், கர்நாடகாவில் சொல்ல முடியும், கேரளாவில் சொல்ல முடியும், நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல முடியும், வெளிநாடுகளில் சொல்ல முடியும். எத்தனை தனுசு ராசி என்பர்கள் நம்ம இடத்துல பெரிய செல்வந்தர்கள், நவகோடி நாயகர்களாக இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், ஏழை விவசாயிகளாக இருக்கலாம், சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சுயமாக தொழில் செய்யக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸு, எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸை படித்தவங்க, பண்பாளர்கள், அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடியவங்க, நீதித்துறையை சார்ந்தவர்கள், நீதி அரசர்கள், காவல்துறை அதிகாரிகள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், கலெக்டர்ஸு, ஒரு செக்ரட்டரி. அப்போது யாராக இருந்தாலும் தனுசு ராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களாக இருப்பார்களேயானால் சனியுடைய பார்வையால், இப்போ தனுசு ராசிக்கு கஷ்டம்னா ஏன் கஷ்டம் வருது? அந்த கஷ்டத்திற்கு காரணம் சனி பகவான். அப்போது தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய துன்பத்திற்கு காரணம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். சனி உங்களை 10வது பார்வையாக பார்க்கிறாரு. சனியால் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் வருமானம் இல்லாமல் போகிறது, வேலை வாய்ப்பு போகிறது, அல்லது வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி இல்லாமல் போகிறது, எதிரிகள் ஜெயிச்சிடுறது. அப்படி இல்லைனாக்கா குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் பிள்ளைங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், பிரிவுகள், டிவோர்ஸு, அதே போல் வருமான பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், ஆரம்பித்த இடத்துல சட்ட சிக்கலாக போய் மாறிடுறது,
எந்த ஒருத்தரை நம்பி நீங்கள் போகிறீங்களோ அவங்களே கூட உங்களுக்கு கூடவே இருந்து மாறி விடுவது, இது எல்லாமே என்ன காரணம்? கலகங்கள், குடும்பத்தில் வீண் கலகங்கள் ஏற்படுவது, அல்லது இன்னும் சொல்லப்போனால் வேறு ஏதேனும் செய்வினை கோளாறுகள் கூட இருக்குமோன்னு பயமாக இருக்குது சாமி நமக்கு. எப்படி? செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், அதே போல் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். திடீர்னு ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வருவது. அப்போ இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சனியுடைய பார்வை. சனியுடைய பார்வை அதோடு மட்டும் இல்லைங்க, ராகுவும் 3வது பார்வையாக பார்க்குறாரு. அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு ஜெயில் யோகம், சிறை யோகம் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குனாக்கா, தேவையில்லாத மனசில் குழப்பம், தேவையில்லாத மனசில் பயம், கடன் சுமைகள் அதிகரிப்பு, கடன் பிரச்சனைகள், வீண் பிரச்சனைகள் அதிகரிப்பது, இதெல்லாம் தனுசு ராசிக்கு இருந்து வருகிறது. அப்போ ஒரு ராசியை சனியும் பார்த்து ராகுவும் பார்ப்பாரே, ஆனால் சனியும் பார்க்குறாரு ராகுவும் பார்க்குறாருன்னா தனுசு ராசிக்கு அதை விட ஒரு கொடுமை, ஒரு கஷ்டம் இருக்கவே முடியாது. வேலை செய்கிற இடத்துல என் பாஸ் என்னை ரொம்ப வச்சு செய்கிறார் சாமி. அன்றைக்கெலாம் பெங்களூர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு ஐடி பிஸ்னஸ் பண்ணுறோம் சாமி, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன். சரி, ஒரு குரூப்பாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரே ஆள் தான், சிங்கிள் பர்சன் தான். பட் என்கிட்ட இந்த வேலை செஞ்ச பசங்க எல்லாருமே நல்லா ட்ரைனப் ஆனவங்க. அதில் ஒருத்தவங்க டீம் ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் நம்மளுடைய சீக்ரெட்லாம் வெளியில் கொடுத்து நம்மளுடைய இதெல்லாம் விற்றுட்டாங்க சாமி. அப்புறம் நம்ம அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் புனேயில் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம். அப்போ இந்த மாதிரி தனுசு ராசின்னு சொல்லிட்டாலே செய்யக்கூடிய தொழிலில் வரக்கூடிய இடர்பாடுகள், பிஸ்னஸில் வரக்கூடிய டிஃபிகல்ட்ஸ், போட்டி பொறாமைகள், கூட இருக்கிறவங்களை எதிரிகளாக மாறி விடுவது, இதெல்லாம் தனுசு ராசிக்கு தொடர்ந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்து வருது. மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, ஜாபில் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. அப்போ இவ்வளோ கஷ்டத்தையும் இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்னா, இது நாள் வரையில் 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தனுசு ராசியை பார்த்ததுனால பல பிரச்சனைகளை கடந்து தாண்டி வந்துட்டுருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்கிறார், பெருமாள் தான் சாமி என்னை காப்பாற்றுறாரு அப்படின்னாங்க. திருப்பதியில் வேலை செய்கிறாங்க, அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்காங்க. பட் வேலை செய்கிற இடத்துல ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டு நிர்வாகம் நல்லா சிறப்பாக இருக்காங்க. அதில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது. சாமி, வாராகி சாமி நீங்கள் தான் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்குது, இந்த பெருமாள் தான் சாமி காப்பாற்றுறாங்க, பெருமாள் தான் எனக்கு துணை இருக்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாராகி தான் எனக்கு துணை இருக்கிறாங்க சாமி அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு அப்படின்னு. நீங்கள் வாங்க சாமி, எப்போ வந்தாலும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அப்போது தனுசு ராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா அவங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்து வருகிறது. அந்த கஷ்டத்திற்கு என்ன காரணம்னா, சனியும் ராகுவும் சேர்ந்து தனுசு ராசியை பார்க்கிறார்கள். இது நாள் வரையிலும் குருவுடைய பார்வை இருந்தது, இப்போ குருவுடைய பார்வை இழக்கப்படுகிறது. அப்போ பிரச்சனை பெருசாகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே. அந்த சனியை குரு கட்டுப்படுத்த போகிறாரு. இனி ராகுவால் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை. சார், முதல்ல பிரச்சனை என்னன்னு கஷ்டம்னு சொல்லக்கூடாது சார். அது ஜோதிடருக்கு அழகே அல்ல. டாக்டருக்கு முதல்ல நோயை கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் மருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஜோதிடர் என்பவர், எல்லாரும் ஜோசியம் சொல்கிறாங்க, யூடியூப் திறந்துட்டா எவ்வளவோ இன்றைக்கி ஷார்ட்ஸ் போடுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் எது ஜெயிக்கும்னா, முதல்ல அவனுக்கான நோயை கண்டுபிடிக்கணும், இந்த கஷ்டம் ஏன் அவனுக்கு வந்ததுன்னு பார்க்கணும். அதுதான் ஜோதிடருக்கு அழகு. அப்போ தனுசு ராசி என்பர்களே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு மறைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ரகசியத்தையே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சனி பகவானை இனிமே குரு கட்டுப்படுத்த போகிறார். சனியால் இனி உங்களுக்கு தொந்தரவு வராது. சனியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் இனி உங்களுக்கு கிடையாது. இனி ராகுவுடைய பார்வை மட்டுமே. ராகுவால் உங்களுக்கு வளர்ச்சியும் அதிர்ஷ்டமும் இருந்தால் நீங்கள் யோகக்காரர்கள். புரியுதா? உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த சனியை இந்த குருவுடைய அதிச்சாரமான குரு சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணிடுவார். கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவார், பணங்காசை கொடுத்துருவார், அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார், வருமானத்தை கொடுத்துருவார். இனிமேல் அந்த குரு போய் சனியை பார்த்து, குரு சனி தொடர்பு கோடீஸ்வர யோகம், பணவரவு தனவரவு அதிகரிக்கும். நான் அதுதான் சொன்னேன், திருப்பதி ஒர்க் பண்ணுறீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக வரும், நீங்கள் திரும்பவும் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்கன்னு சொன்னேன். அப்போ தனுசு ராசி என்பர்களே, சனியை குரு கட்டுப்படுத்திடுவார். ராகுவுடைய பார்வை மட்டுமே. ராகு எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தான் கொடுப்பாரு. அப்போ நிச்சயமாக தனுசு ராசிக்கு எந்த குருவுடைய அதிச்சாரம் யோகமானதாக அமைகிறது. நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.